இந்த கோவிலின் ரகசியங்களை கேட்டால் ஆச்சரியமடைவீர்கள். பழமையான காலத்தில் தேவர்களும் முனிவர்களும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த சமயம். அப்போது பண்டாசுரன் என்ற அரக்கன் உலகையே கலங்கடிக்கும் அளவுக்கு கொடுமை செய்தான். அவன் துன்புறுத்தலால் துயரமடைந்த தேவர்களும் முனிவர்களும் இதை தீர்க்க ஒரே வழி சிவபெருமான் தான் என்று எண்ணி அவரின் திருவடியில் சரணடைந்தனர். அவரின் வேண்டுகோளை கேட்ட சிவபெருமான் இந்த அசுரனை அழிக்க சக்தியே அவதரிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அப்படியே பார்வதி தேவியை ஸ்ரீ லலிதாம்பிகையாக அவதரிக்கச் செய்தார். ஒரு வேள்வி குண்டத்திலிருந்து ஸ்ரீ சக்கர ரதத்தில் கண்கள் எரியும் தீ போல உக்கிரமான வடிவில் லலிதாம்பிகை தோன்றினாள். அம்பிகையின் அந்த வீர வடிவம் பார்த்ததே ஒரு அதிசயம். உடனே பண்டாசுரனை எதிர்த்து போரிட்டாள். கடுமையான போரின் முடிவில் அந்த அரக்கன் அழிக்கப்பட்டான். ஆனால் போரின் உக்கிரம் இன்னும் தணியவில்லை. லலிதாம்பிகை இன்னும் கொந்தளித்துக் கொண்டிருந்தாள். அதை சமாதானப்படுத்த சிவபெருமான் சொன்னார், பூலோகத்திற்கு சென்று ஸ்ரீபுரம் என்ற இடத்தில் தவம் செய்தால் உன் உக்கிரம் தணியும். அந்த வார்த்தையை ஏற்று லலிதாம்பிகை பூலோகத்திற்கு வந்து தவம் செய்தாள். காலம் கழிந்தது. அவளது உக்கிரம் மெல்ல மெல்ல சாந்தமாக மாறியது. அந்த சாந்த நிலைக்கு வந்தபின் அவள் தன்னுள்ளிருந்த வசின்யாதி வாக்தேவதைகளை அழைத்தாள். என் மகிமையை 1000 திருநாமங்களால் பாடுங்கள் என்று கட்டளையிட்டாள். அந்த பாடல்களை இன்று நாம் ஜபிக்கும் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் ஆனது. அதுவே ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் தோன்றிய திருத்தலம். லலிதாம்பிகையின் அலங்காரத்திற்கு கால் கொலுசு தவிர அனைத்து வகை ஆபரணங்களும் இருந்தன. காலம் மாறி பெங்களூரில் ஒரு பெண் இருந்தாள். அவள் மிகுந்த பக்தி கொண்டவள். தினமும் லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்துதான் எந்த வேலையையும் தொடங்குவாள். ஒரு நாள் இரவு அவள் கனவில் லலிதாம்பிகை தெய்வீகமாக தோன்றினாள். எனக்கு காலில் அணிய கொலுசு இல்லை, அதை நீ செய்து தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள். கனவில் கண்டாலும் அது சாதாரணமில்லை என்று உணர்ந்த அந்த பெண் உடனே அம்பிகைக்கு கொலுசை காணிக்கையாக தர விரும்பினார். திருமீயச்சூர் கோவிலுக்கு வந்து விவரங்களை தெரிவித்தார். ஆனால் கோவில் அர்ச்சகர்கள் அம்மனின் கால் பீடத்தில் ஒட்டியிருப்பதால் கொலுசு அணிவிக்க முடியாது என்று மறுத்துவிட்டனர். ஆனால் அப்பெண்மணியோ கொலுசை கேட்டது அம்மன்தான் என்றும், எனவே அதை அவள் கண்டிப்பாக அணிந்து கொள்வாள் என்றும் வற்புறுத்தினார். அர்ச்சகர்கள் மீண்டும் கொலுசை அம்மனுக்கு அணிவிக்க முயற்சி செய்தார்கள். அப்போது அம்மனின் கணுக்காலுக்கும் பீடத்துக்கும் இடையே 3/4 அங்குலத்தில் துவாரம் இருப்பதையும் அதனை இத்தனை காலம் அபிஷேக பொருட்கள் அடைத்திருந்ததையும் கண்டுபிடித்து ஆச்சரியப்பட்டனர். அந்த பகுதியை சுத்தம் செய்து கொலுசையும் அம்மனுக்கு அணிவித்தனர். அப்பெண்மணி அம்மனின் உத்தரவை நிறைவேற்றியதை எண்ணி ஆனந்தமடைந்தார். அன்றிலிருந்து பிரார்த்தித்துக் கொண்டு வேண்டுதல் நிறைவேறியவுடன் லலிதாம்பிகைக்கு கொலுசு அணிவிக்கும் வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு முறை ஸ்ரீ லலிதாம்பிகையை தரிசனம் செய்ய வந்த காஞ்சி மகா பெரியவா, இது சாதாரண ஸ்தலம் அல்ல, மிக உன்னதமான புண்ணிய க்ஷேத்திரம் என்று கூறி அம்பாளை விட்டு செல்ல மனம் வராமல் பிடிவாதம் பிடித்தது அம்பிகையின் பெருமைக்கு ஒரு சான்றாகும். மேலும் இங்கிருக்கும் துர்க்கை தேவியின் கையில் ஒரு கிளி உள்ளது. பக்தர்கள் வேண்டுவதெல்லாம் அந்த கிளி துர்க்கை வழியாக லலிதாம்பிகைக்கு நினைவூட்டும் என்ற நம்பிக்கை உள்ளது. இன்றும் கூட தினமும் மாலை வேளையில் மட்டும் ஒரு கிளி துர்க்கை சந்நிதியிலிருந்து லலிதாம்பிகை சந்நிதிக்கு சென்று வருவதை காணலாம். இங்கே நடைபெறும் நெய்க்குள தரிசனம் மிக பிரசித்தமானது. ஒரு ஆண்டின் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே இந்த தரிசனத்தை காண முடியும். நெய்க்குள தரிசனம் நடத்தப்படுகிறது. இந்த நாட்களில் லலிதாம்பிகை சந்நிதி முன்பாக 15 அடி நீளம் 4 அடி அகலத்திற்கு வாழை இலைகளை பரத்தி அதன் இருமருங்கிலும் மட்டை மற்றும் தென்னை ஓலைகளை கொண்டு அணை போடுவார்கள். பிறகு இந்த 15 அடி நீளப்பகுதி 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அம்பாளின் சந்நிதி முன்பாக அமைந்த முதல் பாகத்தில் சர்க்கரை பொங்கல், 2ஆம் பகுதியில் புளியோதரை, 3ஆம் பாகத்தில் தயிர் சாதம் என நிரப்பப்படும். முதல் பாகமான சர்க்கரை பொங்கலின் நடுவே பள்ளம் அமைத்து அதில் அதிக அளவு நெய்யை ஊற்றுவார். இதனால் அதற்கு நெய்க்குளம் என்று பெயர். அதற்கு பிறகு லலிதாம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு திரையிடப்படும். அலங்காரங்கள் முடிந்து திரை விலக்கப்படும் போது நெய்க்குளத்தில் அம்பாளின் அலங்கார ரூபம் தெரியும். இதனை நெய்க்குள தரிசனம் என்கிறார்கள். இந்த தரிசனம் காண்பவருக்கு மறுபிறவி என்பதே கிடையாது என்பது நம்பிக்கை. இதனால் இந்த வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம். இக்கோவில் சிற்பக்கலையில் சிறப்போடு விளங்குகிறது என்பதற்கு உதாரணமாக அம்பாளை அமைதியாய் சாந்தமாயிருக்க சொல்லும் தோற்றத்தில் இத்தலத்தில் க்ஷேத்திர புராணேஸ்வரர் சிற்பம் அமைந்துள்ளது. இந்த சிற்பத்தில் என்ன ஒரு விசேஷம் என்றால், அம்மனின் முகத்தை வலதுபுறம் இருந்து பார்த்தால் கோபமாக இருப்பது போலவும் இடதுபுறம் இருந்து பார்த்தால் சாந்தமாக இருப்பதை போலவும் தெரியும்.
கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் தெற்கு நோக்கி லலிதாம்பிகை கோயில். இவள் ஸ்ரீசக்கர பீடத்தில் ராஜசிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறாள். அபய வரதஹஸ்த முத்திரையுடன் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அருளாட்சி செய்கிறாள். வலது காலை மடித்த அம்பிகையை காண்பது அரிது. உலகிலேயே இது போன்ற கலை அழகுமிக்க இறைவி உருவை வேறெந்த கோயிலிலும் காண முடியாது. அமர்ந்த கோலத்தில் சாந்த ஸ்வரூபியாக காட்சியளிக்கும் அம்பாளின் இருப்பிடம் ஒரு ராஜ தர்பார் போன்ற உணர்வை தருகிறது. இங்குதான் ஸ்ரீ ஹயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் செய்தார். இத்தலத்திற்கு வந்து லலிதா சகஸ்ரநாமத்தையும் லலிதா நவரத்ன மாலையையும் பாராயணம் செய்து அம்பாளை வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். இவ்வாறு உக்கிரமாக தோன்றி உலகை காத்து பின்னர் சாந்தமாக அமர்ந்து அருள் புரியும் லலிதாம்பிகை, அவளை மனமாற வழிபட்டால் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும், கடன் தொல்லைகள் நீங்கும், கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். அப்படி அருள் வழங்கும் திருமியச்சூர் லலிதாம்பிகையை நாம் மனமாற தொழுதால் அவள் நம் வாழ்க்கையையும் சாந்தமாக மாற்றாமல் இருப்பாளா? இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் தெரிஞ்சுக்க லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க.